நடிகர் முத்துராமன் வந்து சார், எனக்கு அவர் மேலே பிரிய ஏற்பட்டதுக்கு காரணம் ஒன்று தான். வீட்டில் சொல்லி வச்சுருக்காரு மேனேஜர்கிட்ட, குகநாதன் சார் வந்தால் மட்டும் எந்த நாள் கேட்டாலும் கொடுத்துருங்க, நான் மற்ற யாராக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இருக்கார். என்ன காரணம்னா, பிகினிங் ஸ்டேஜஸில் தங்கைக்கு ஆகட்டும், ராணியார் குழந்தை ஆகட்டும், நான் எழுதிக்கிட்டு இருந்த படங்கள் எல்லாம் அவர் இருக்கார். அதனால் அவரோட நல்லா நெருக்கமாக பழகுவேன். ஒன்று. ரெண்டாவது விஷயம், யார் வீட்டுக்கும் போக மாட்டேன். அவர் வீட்டுக்கு போனால் ஏதோ நம்ம வீட்டுக்கு போன மாதிரி சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி மரியாதையெல்லாம் பண்ணிக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருப்பார். இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுதான் முக்கியமான விஷயம். இங்கே தான் அந்த நட்பு அதிகமாச்சு. முதல் படம் கனிமத்து பாப்பா, அதில் ஜெயாவுக்கு புருஷனாக நடிக்கிறார் டாக்டர். ரெண்டாவது படம் பெத்தம்ம நம்பித்த கதையை போய் அவர்கிட்ட சொன்னேன், இதுதான் நான் அடுத்த படம் எடுக்க போகிறேன் அப்படின்னு. பிரமாதமாக இருக்குது, நீங்கள் கேஆர் விஜயா அல்லது ஜெயலலிதா அல்லது சாரதா இவங்களை இந்த ரோலில் போட்டிங்கன்னா பின்னி எடுத்துடலாங்கிறார். எஸ்பி முத்துராமன் அதை இவர் சொன்னதையே டைரக்டரும் சொல்கிறார். நான் முடிவாக சொல்லிட்டேன், இங்கே பாருங்கள், இந்த கதையை எடுத்தால் ஜெயா தான் நடிக்கணும். எங்கள் கனிமத்து பாப்பாவில் குழந்த மாதிரி இருக்க, அவள் சுடரும் சூறாவளியில் கூட குழந்த மாதிரி தான் இருந்தா, அவங்கள போய் இவ்வளோ அப்படி. முத்துராமன் சார் கூட ஒத்துக்கலை. நான் சொன்னேன், இந்த படம் 100வது நாள் நான் விழா நடத்துவேன், நம்பிக்கை இருந்தால் நடிங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அதை நம்பி அவர் நடிக்க வந்தார், நடித்தார். 100 நாள் ஓடிச்சது, விழா எடுத்தோம். ஏவிஎம் செட்டியார் தலைமையில், கலைஞர் முன்னிலையில் அத்தனை மந்திரிகளும் கலந்துக்கிட்டாங்க. அதில் நான் ஒரு விஷயம் பண்ணேன், வேலை செய்த அத்தனை பேருக்கும் பி போட்டு ஒரு சவரனில் மோதிரம் போட்டேன். அதெல்லாம் அவங்க சந்தோஷமாக பண்ணாங்க. முத்துராமன் அதில் இருந்து என்கிட்ட ரொம்ப நெருக்கமாயிட்டார். இறுதி வரைக்கும் அவரை வச்சு படம் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்னொரு முத்துராமன் எஸ்பி முத்துராமன், அவர் வந்து என்னுடைய சினிமாவினுடைய முதல் நண்பர். பச்சபாஸ் காலேஜை விட்டு வெளியே வரும்போது நான் மகா முரடனாக இருந்தேன். அப்படியா? ஆமாம் சார். யாராவது ஏதாவது பேசுனா கொஞ்ச நேரம் 2 வார்த்தை தப்பாக போச்சுன்னா பலார்னு அறைவேன். இப்போ மாதிரி இல்லை, நான் பயங்கர ஸ்டெடியாக இருப்பேன். நீங்கள் தான் பார்த்துருக்கீங்களா, நல்ல பைல்வான் மாதிரி இருப்பேன், நல்லா இது. அந்த மாதிரி ஒரு முரட்டுத்தனம், யாராவது பேசுனா கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணிடுறாங்கலாம். இதெல்லாம் இல்லாமல் என்னை மாற்றினது ஏவிஎம்குள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் எஸ்பி முத்துராமன் தான். தானு வந்து மனிதரில் புனிதர்னு விளம்பரம் கொடுத்தாரு. ஆனால் இந்த புனிதர் தான் இந்த மிருகத்தை மனுஷன் வைக்கிறார். உண்மையாக தான். அதனால் அவர் என்ன சொல்கிறார், சினிமாவில் நல்லா வரணும்னா இதெல்லாம் நல்லதில்லை வராது சார், நான் சொல்கிறத கேளுங்க சார் அப்படியெல்லாம் சொல்லுவார். நட்பு வந்து உண்மையாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் நாங்கள் 2 பேரும் படம் பார்க்க போவோம். ஏதாவது ஒரு படம் பார்த்துட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்டு இவரை வீட்டில் விட்டுட்டு வருவேன். அந்த மாதிரி ஏற்பட்டு நான் தனியாக இருந்தேன். அவரோட நல்ல நட்பு, அந்த நட்பு தான் என்னை அவருக்கு இதெல்லாம் செய்ய வச்சுது. அப்புறம் அந்த மாதிரி ஒரு நண்பன் இங்கே இருந்து போயிட்டா நான் என்ன பண்ணுறதுங்கிற பயத்தில் தான் அவரை வச்சு டைரக்டராக்கி 5 படம் கொடுத்தேன். இதில் ஒரு மோசமான ஒரு விஷயத்த சொல்கிறேன், முத்துராமன் எவ்வளவு நல்லவருங்கிறதுக்காக. சரவணன் சார் என்னை ஒரு நாள் கூப்பிட்டார், நான் போய் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அவர் சொன்னார், முத்துராமன் ஊருக்கு போகிறேன்னு சொல்கிறாரு, அதில் ரிட்டையர் ஆகிற டைமில், அவர் படங்களெல்லாம் முடித்து நீ வேண்டான்ற டைமில் ஊருக்கு போகிறேன்னு சொல்கிறாரு. முத்துராமன் ஊருக்கு போயிட்டா என்னோட யார் உட்காந்து பேசுவாங்க, எனக்கு என்னோட எண்ணங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு யார் இருப்பாங்க, இதையும் சார் எங்கிட்ட சொல்கிறீங்கன்னு கேட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, அவரை இருக்க வைக்க முடியுமா இருந்தால் உங்களால் முடியும் அப்படி. நான் அதை செய்தேன். போய் முத்துராமன் சார்கிட்ட சொல்லி, அவர் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாரு, நீங்கள் எங்கேயே இருங்க, போகாதீங்க, போகணும்னா போயிட்டு 2-3 நாளில் வாங்க அப்படியெல்லாம் சொல்லி கன்வின்ஸ் பண்ணேன். அவருக்கு எனக்கு முன்னாடியே முத்துராமன் சாரும் சரவணன் சாரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. அதனால் இது ஒரு அடிஷ்னலாக ஆயிடுச்சுது. அதனால் அவர் அங்கே இருந்தார். இந்த முத்துராமன் சார்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா, ஒரு விஷயம் வேண்டான்னு சொன்னால் வேண்டான்னு விட்டுருவார். இப்போ சினிமா இதுக்கு மேலே செய்ய வேண்டான்னு நினச்சார். ஆமாம். சரவணன் சார் ஒரு நாள் சொன்னார், நாம் ஒரு காமெடி படம் எடுக்கலாம் அப்படின்னு வரும்போது நான் ஒரு லைன் சொன்னேன், அவருக்கு பிடிச்சிருந்தது. யாரை டைரக்டராக போடலான்னு கேட்டார். நான் சொன்னேன், முத்துராமனை கேளுங்க, முத்துராமன் சார் பண்ணட்டும் அப்படின்னு. முத்துராமன் சாரை கேட்டார், அவர் இல்லை வேண்டான்னு விட்டார். இல்லை, பல பட வாய்ப்பு வந்தது எடுத்துக்கலாம், அவர் ஏற்றுக்கலை. ஸோ அந்த ஒரு நல்ல குணம் இருக்குது பாருங்கள், அதாவது இதுதான், இது நமக்கு போதும், டிசைட் பண்ணிட்டு அதோட போதும். அதான் நண்பர் இருக்கார், பேசிட்டு சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு நீங்கள் வசனம் எழுதின மனிதன் ரீரிலீஸ் ஆயிருக்கு. தெரியும், மனிதன் தெரியும். கதையில் வசனமும் எழுதியிருக்கேன், அதில் பேர் பஞ்சு பேர் இருக்கும். ஆமாம், பஞ்சு சார் பேரில் வந்துருச்சு. ஆமாம். ஏன்னா முக்கியமான வசனம் எல்லாம் அந்த கேரக்டர் எழுதும் போதே அதை பில்டு பண்ணி தான் கதையே, அந்த வசனத்தை அமாவாசையை பேஸ் பண்ணி. அப்புறம் உங்க ஒய்ஃபுக்கு தமிழ்நாடு அரசு விருது கிடைச்சிருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் சார். நன்றி நன்றி. அப்புறம் சார், இப்போ நீங்க எழுதுனதுல வந்து இப்ப நிறைய காமெடி படம் வருது, ஆனா அந்த காசி யாத்திரையில ஃபுல் ஃபிளட்ஜா காமெடி வந்திருக்கும்.
காசி யாத்திரையில ஷோ எக்ஸப்ட் நாகேஷை தவிர்த்து எல்லா நடிகரும் நடிச்சிருப்பாங்க. அதுல ஒரு வசனம் கூட சுருளி சொல்லுவாரு, விஸ்வாமுத்திரரே சேவிங் பண்ணிட்டு போய் கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லுவாரு. அது ஒரு வசனம். அப்புறம் முயலுக்கு 3 காலில் சுருளியை வச்சு எடுத்திருப்பீங்க. அந்த 2 படம் எப்ப எனக்கு போர் அடிச்சாலும் அந்த 2 படத்தை போட்டு பார்க்க ஆரம்பிச்சிருவேன். முயலுக்கு 3 காலும் காசி யாத்திரையும். இப்ப எனக்கு ஒரு சின்ன கொஸ்டின் சார் உங்களுக்கு. முயலுக்கு 3 காலில் தமிழ்நாட்டில் இருந்து எல்லா காமெடி நடிகையும் நடிச்சிருந்தாங்க, ஏன் நாகேஷ் மட்டும் நடிக்காம விட்டாரு சார் அந்த படத்துல? நாகேஷ் சார் அப்புறம் பயங்கர பிஸியாக இருந்தார். நான் என்னென்னா இவங்க மொத்த பேரையும் வச்சுக்கிட்டு அந்த படத்தை 5 லட்சம் ரூபாயில் முடிச்சு கொடுக்குறதா ஒப்பந்தம் பண்ணிட்டேன். ஸோ அவரை போட்டு என்னால் சம்பளமும் கொடுக்க முடியாது. அப்புறம் அவர் பாலச்சந்தர் சாரோட ஃபேவரெட்டு, அவரை நான் டிஸ்டர்ப் பண்ணி இழுத்துட்டு போக விரும்பலை. இவங்க மொத்த பேரையும் ஹைதராபாடு கூட்டிகிட்டு போய் 19 நாளில் அந்த படத்தை முடிச்சிட்டேன். ஆனால் சன் டிவியில் இது வரைக்கும் 50 தடவை அந்த படத்தை போட்டிருக்காங்க. நான் சன் மூவிஸ்ல அந்த படத்தை கிட்டத்தட்ட 50 தடவைக்கு மேலே பார்த்துருக்கேன். கரெக்ட் சார், கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். முயலுக்கு 3 கால் வந்து அப்ப கேசட் எடுத்து வந்து பார்ப்போம். ஆமாம். அசோகனுக்கு நல்லா, அசோகன் வந்து மறதிக்காரன் காமெடி கொடுத்துருப்பீங்க, மறதியா கொடுத்துருப்பீங்க. தங்கவேல் இருப்பாரு, அந்த அந்த லெட்டர் சீன் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த வேலைக்காரன் சாமான் போட சொல்லுங்கன்றது அந்த சீன் டி.ஆர். ராமச்சந்திரன் நடிக்க வச்சிருப்பீங்க சார். ரொம்ப நாள் கழிச்சு டி.ஆர். ராமச்சந்திரன் அந்த ஹோட்டல்ல புரளி கிளப்புறது சுருளி, அந்த விலாசுல 3 ரூபாய்க்கு இப்போ பொங்கல் தர்றாங்க. அந்த 3 ரூபா இல்ல 50 பைசாக்கு 50 பைசா வச்சுட்டு 2 இட்லி ஒரு தோசை சாப்பிட்டுருக்க, மீதியை கொடுன்னு கேட்பா ஒருத்தன். இப்ப வந்து எல்லா படத்துலயும் வாய்ஸ் ஓவர் பண்ணுவாங்க. அந்த படத்துல நீங்க ஃபர்ஸ்ட் வாய்ஸ் ஓவர் யூஸ் பண்ணிருக்கீங்க சுருளிக்கு. ஆமா. இவர் யாருன்னு தெரிகிறதா, வேலைகளே எழுதி கொண்டிருக்காரு, அந்த வாய்ஸ் ஓவர் பண்ணிருப்பீங்க. அந்த படம் அந்த காசி யாத்திரையில வி.கே. ராமசாமிக்கு வந்து இவ பாகவதர் மாதிரி மேக்கப் போட்டிருப்பீங்க, நம்ம பியூ சின்னப்பா மாதிரி. கரெக்ட். கோணிப்புழுகன் கோபால்சாமி சுருளியோட கோணிப்புழுகன் கோபால்சாமி. சுருளிக்கு வந்து அதுல அப்புறம் பாக்ஸிங்ல வந்து அது இருக்கிறது சார். அது எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். முயலுக்கு 3 காலையும் காசி யாத்திரையிலையும் அந்த ஸ்ரீகாந்தும் தேங்காய் சீனிவாசன் வீட்டுக்கு போவாங்க, மனோரமா வீட்டுக்கு. தேங்காய் நல்ல காமெடி. எம்ஜிஆர் ஜெயலலிதா வச்சு சிவாஜி பத்மினி வச்சு குளுக்குன்னு குளுக்குவேன். அதெல்லாம் வந்து மறக்க முடியாத படம். குளுக்குன்னு பாரு. அப்ப எம்.ஆர். ரவா சொல்லுவாரு, நான் பாரு, யார பார்த்து நாய் அப்படிங்கிறேன் பாரு. அப்புறம் சித்ரா சார், உங்க படம் தான் ரெகுலரா சொல்ல வேண்டியதில்ல. மண் வாசனை, சூரசம்ஹாரம் டெய்லி நாங்க வீட்டுல ஏதோ டிவில வந்துரும். மண் வாசனை, சூரசம்ஹாரம் இல்லாத டிவியே இல்ல. அது சித்ரா சாருக்கு தான் காப்பி ரைட் கொடுக்கணும். சார் ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்தித்ததுல. ரொம்ப நன்றி. ராஜபாட்டன் இன்னைக்கு கூட கோயில்ல ஒரு குருக்களை பார்க்கும்போது அவர் சொல்லிட்டு இருந்தாரு, நான் சொல்லும் பொழுது புதிய பூமி அவர் எழுதின கதை தான். அவர் கோயில் குருக்கள் வந்து உங்களை பத்தி நல்லா சொல்லுவார். அவரு மின்சார கனவு, ராஜபாட ரங்கத்துறை, அப்புறம் நிறைய ராமாயணம் எழுதிருக்கீங்க சுரேஷ் ப்ரொடக்ஷன்ஸ். நிறைய 41 படம் பண்ணியிருக்கேன். 41 படங்க சார் ராமாயணம் எடுக்க பண்ணிருக்கீங்க. அப்புறம் அஜித்தை வச்சு மைனர் மாப்பிள்ளைன்னு ஒரு படம் எடுத்தீங்க சார், அஜித் வடிவேலை வச்சு. அதுங்க சார். அப்புறம் நீங்க நிறைய வந்து இந்த இலங்கை தமிழர்களுக்காக நிறைய போராட்டம் பண்ணிருக்கீங்க. அப்புறம் இப்ப நெடுமாறனைய ஒரு புக்கு விட்டுருக்காரு, அந்த தூக்கு தண்டனைக்கு இருந்து விடுதலை பண்ணும் பொழுது நீங்க ஹெல்ப் பண்ணதே நெடுமாறனைய சொல்லியிருக்காரு. அதுல பிசிக்கு போனா அந்த திரைப்பட இயக்குனர் சொல்லியிருக்காரு. முத ரஜினிக்கு வந்து பஞ்சு டயலாக் வச்சு தனிக்கேட் நீங்க தான். கரெக்ட் சார். வேற யாரும் வச்சதில்ல. நான் தான் டாப்பு, மீதி எல்லாம் டூப்புன்னு சொல்லி நீங்க தான் ரஜினிக்கு பஞ்சு டயலாக் வச்சது. நீங்க நிறைய உங்களை பத்தி சொல்லிக்க மாட்டீங்க. இந்தியா கிளிட்ஸ்ல கூட சிவாஜியோட பிறந்த நாளுக்கு வந்து பேசுனீங்க. ஆமா. நீங்க சிவாஜி சாருக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்க, வசனம் எழுதுனது இல்லைங்க சார்? எழுதியிருக்கேன். எங்க மாமா தங்கைக்காக, அப்புறம் உயர்ந்த மனிதன்ல ஒரு 13 சீன் எழுதியிருக்கேன். ஓ அப்படியாங்க சார். ஆமா. அப்ப ஏவிஎம்ல ஜாயின் பண்ண புதுசு. முதல் குரல்ல டைரக்ட் பண்ணிருக்கீங்க. கதை, வசனம், தயாரிப்பு, டைரக்ஷன். ரொம்ப நன்றிங்க சார் உங்களை சந்திச்சதுல. தேங்க்யூ. கே. மாதவன், எம்.எஸ். விஸ்வநாதன் தொடங்கி பல இசையமைப்பாளர்களோட நீங்க பணியாற்றிருக்கீங்க. யாரோட உங்களுக்கு ரொம்ப நல்ல நெருக்கம்? சந்திரபோஸோட. சந்திரபோஸ். அது காரணம் வேற, நட்பு. ஆனால் நீங்கள் கேட்டதுக்கான பதில் சொல்கிறேன். எம்.எஸ். விஸ்வநாதன் சார் வந்து ராஜபட்ரங்கத்தில் பண்ணிகிட்ருக்காரு. அன்பு தங்க அதே நேரம் ஷூட்டிங் நடக்குது, அது கேவி மகாதான் பண்ணிகிட்ருக்காரு. காசி யாத்திரை அதே நேரம் நடந்துகிட்ருக்கு, அது வந்து சங்கர் கணேஷ் பண்ணுறாங்க. தெய்வ குழந்தைகளுக்கு குமார் பண்ணுறாரு. குமார். 4 பேருமே என் ரூமில், நான் ஆஃபீஸில் 4 ரூமில் பண்ணிகிட்டு இருப்பாங்க சார். அந்த மாதிரி எனக்கு இசைக்கும் எனக்கும் ஒரு ஈடுபாடு உண்டு. இசை தெரியுமான்னு கேட்டால் தெரியாது, பாடுவியான்னு கேட்டால் ஐயோ நான் வாயை திறந்தால் கழுத மாதிரி இருக்கும், அதனால் பாட எனக்கு தெரியாது. அப்புறம் சுரம் தெரியுமா, அது தெரியுமான்னா ஐயா கேட்காதீங்க, தயவு செய்து கேட்காது, அதெல்லாம் தெரியாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், ஒரு பாட்டை கேட்டால் இந்த பாட்டு மக்களால் விரும்பப்படுமா படாதா, அந்த முடிவெடுக்கிற தன்மை எனக்கு இருந்துச்சு. அதான முக்கியம். அது எனக்கு பெரிய வெற்றியை கொடுத்துச்சு. உதாரணமாக கனிமுத்து பாப்பாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ராதையின் நெஞ்சமே, எஸ்.டி. பர்மனோட கில்தஹே குலியா அந்த பாட்டு,
அப்போ பாம்பேல இருந்து இங்கே அதை எப்படி கொண்டு வரணும்னா, அப்போ இந்த சின்ன கேசட் அது இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் ஒரு பெரிய ரெக்கார்டை வாங்கிட்டு வந்து அந்த சூட்கேஸ் மாதிரி அதை ஓப்பன் பண்ணால் ரெக்கார்ட் ப்ளே பண்ணலாம். அதை தூக்கிக்கிட்டு போவேன் பாம்பேக்கு. அங்கே என்னென்ன படம் இருக்கோ ரெக்கார்டெல்லாம் வாங்கி கொண்டு வந்து இங்கே ப்ளே பண்ணி காட்டுவேன். அதை பண்ணுவாங்க. அப்படி தான் நான் இந்த மியூசிக்கே கொண்டு வந்தது. உதாரணமாக இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். ராஜபாட் ரங்கத்துறையில் சிவாஜி உஷாநந்தினி மாடர்ன் சாங் இருக்குது பாருங்கள், மதன மாளிகையில், அந்த பாட்டு. அது வந்து ஜெயபாதுரியும் ரன்தீர் கபூரும் நடித்த ஒரு ஹிந்தி படத்தில் இருக்கிற பாட்டு. அதை எம்எஸ் விஸ்வநாதர்கிட்ட சொன்னால் போட மாட்டார். அதுக்காக டியூன் போட்டுக்கிட்டே இருக்காரு. 10 டியூன் 11 டியூன் போட்டுக்கிட்டே இருக்காரு. ஓகே, எனக்கு பிடிக்கல, மற்றவங்களும் நான் வெளியே போயிடுவேன். அப்படியே அது நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன், எழுந்து வெளியே போயிடுவேன். அவர் என்ன சொன்னார், அவர் கேட்டுட்ருக்காரு. இந்த சுப்பையானவர் தான் பையன் காஃபியெல்லாம் கொடுப்பேன். அவனை நான் வெளியே கூட்டிகிட்டு போய் சொன்னேன், அண்ணன் போட்ட 4வது டியூனையும் 11வது டியூனையும் கம்பைன் பண்ண சொல்லு, அது சேர்த்தா சரியாக வரும்னு சொன்னேன் இவங்கிட்ட. நான் சொன்னேன்னு சொல்லாத, நீ போய் சொல்லிட்டு. இவன் போய் சொன்னால் எப்படின்னு உடனே இது வந்து ஹை பிச்சில் பாடும், ஒன்று லோ பிச்சில் பாடும். அதான் அந்த பாட்டு. அதுதான் அந்த ஹிந்தி பாட்டும். உடனே இவன் போய் சொன்னோன்னே இவர் மேடையில எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு, ராஜபட் ரகுதில் இந்த பாட்டு எனக்கு ஒரு ஆஃபீஸ் பையனால் கிடைத்த டியூன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆமாம், கடைசியாக பல பேட்டியில் சொல்லி பேசியிருக்காருல்ல. 50 வருஷம் அவர் கழிச்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் ஒரு மேடையில் நானும் அவர் இருக்கோம். இதை சொன்னார், அண்ணே தயவு செய்து நான் சொல்கிறது கேட்டு மைக்கில் பேசிட்டேன், அதை நான் செய்திருக்கக்கூடாது, ஏதோ ஒரு ஆர்வத்தில் அதை நான் சொல்லிட்டேன், ஆனால் இப்படி தான் அந்த டியூன் வந்தது. ஸோ பாட்டு கேட்டால் இது நல்லா வரும் அப்படி. உதாரணமாக இன்னொன்று சொல்கிறேன். சந்திரபோஸ் வந்து மச்சான பார்த்தீங்களா அவளை மாம்பூவே சிறு மைனாவேன பாட்டு சூப்பர் பாட்டு, அருமையான. அந்த பாட்டை எப்படி பிடிச்சேன்னா, உரிமை குரலில் லதா இது கல்யாணம் அந்த மாதிரி ஒரு 4-5 பாட்டை பிடிச்சி இதெல்லாம் வர்ற மாதிரி ஒரு டியூன் போட வச்சது தான் மாம்பூவே. அதே மாதிரி சந்திரபோஸை ஏன் பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா, இளையராஜாவுக்கு அட்வான்ஸ் கொடுத்தேன் இதில் அண்ணாமலை மன்றத்தில். அதை அவரே சொல்லியிருக்கார் இப்போ யூடியூப்பில். அன்றைக்கி அதை அவரே என்னால் யூஸ் பண்ண முடியாமல் போச்சு. பஞ்சண்ணன் வெளியே போனதுக்கப்புறம் அவர் அன்னக்கிளி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நாம ஒரு மியூசிக் டைரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு ஆசை வந்துச்சு. அப்போ காசி யாத்திரை நாடகம் போட்டுட்ருக்கேன். போசஸ் தேவாவும் சந்திரபோஸும் தான் அதுக்கு மியூசிக் போடுறாங்க. நான் ஷூட்டிங் இல்லாத டைமில் இந்த நாடகம் எங்கே நடந்தாலும் போய் உட்காந்துக்குவேன், கூட்டத்தில் உட்காந்து பார்த்துட்டுருப்பேன். இவங்க சீன் இல்லாத போது சீன் மத்தியில் ஒரு மியூசிக் போடுவாங்க, ஜனங்க அதுக்கு கைதட்டி ஆரவாரம் பண்ணுறாங்க. சீன் இன்பிட்வீனில் நாடகத்தில் இன்டர்லூட்டில். அப்போ நான் இவங்க இதை கேட்டுட்டு திடீர்னு எனக்கு ஒரு யோசனை வந்து, இவங்களையே மியூசிக் டைரக்டர் ஆகக்கூடாது. குற்றாலம் போயிட்டேன். வருஷம் 10 நாள் குற்றாலம் போய் தங்கியிருப்பேன். அப்போ குற்றாலத்தை போகும்போது செங்கோட்டையில் ஒரு டென்ட்டு கொட்டாயில் ஒரு படம் ஓடுது, வண்ணக்கிளி. நான் பார்க்கல அந்த படத்தை, நான் பார்க்கல. மாடர்ன் தியேட்டர்ஸ். ஸோ போய் அந்த படத்தை பார்க்குறேன். கரெக்ட், மாடர்ன் தியேட்டர்ஸ். மனோகரம் அந்த இவங்களை நடிச்சிருந்தாங்க. அதில் சித்தாடை கட்டிக்கிட்டு தந்தானங்கிற ஒரு பாட்டு இருக்குது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இங்கே வந்தோடனே இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு ஒரு அம்மன் பாட்டு போடுங்க, இதுதான் இந்த பட்டில் போடுங்கன்னு சொல்லி அந்த பாட்டை போட்டு காட்டினேன். அப்போ அவங்க போட்ட பாட்டு தான் எங்கள் அம்மா மகராசி எல்லாம் முன் கைராசி, ஸ்ரீதேவியும் சிவகுமார் நடிச்சிருக்காங்க. மச்சானை பார்த்தீங்களா, அது தேவா தான் போட்டது, தேவாவும் சந்திரபோஸும். தேவா ஆல் இண்டியா ரேடியோவில் இதை டிவியில் வேலை கிடச்சிருச்சுன்னா அவர் போயிட்டார், ஆல் இண்டியா ரேடியோ போயிட்டார். போஸ் மட்டும் தனியாக இருந்தார். அதனால் அப்புறம் போஸை படிக்கிட்டேன். ஒரு முதல் படம் மதுர கீதம், 100வது படம் முதல் குரல், 2மே என் படம். ரசிகர் பேசு. வணக்கம் சார், நான் யூஎஸ்லேருந்து ரம்யா பேசுகிறேங்க. வணக்கம். உங்கள் மூவிஸ் எல்லாம் பார்த்துருக்கேங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ தான் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எதாவது இருக்குங்களா சார்? இப்போ அண்டர் ப்ரொடக்ஷன் வந்து ஒரு படம் முடிஞ்சுது, அது ஒரு காமெடி ஃபிலிம், காவி ஆவி நடுவில் தேவின்னு. அடுத்த படமும் காமெடி மூவி தான், தேன் நிலவில் மனைவி அங்கே. அப்படி ஹனிமூனுக்கு போன ஒரு கப்பிள்ஸில் மனைவி காணாமல் போயிடுறாங்க, எதனால என்னங்கிறது அதை வச்சு ஒரு காமெடி இது ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டில் டு டேக் ஆஃப். இப்போ பை ஜனவரியில் டேக் ஆஃப் ஆகும். ஓகே, எல்லாமே தமிழ் மூவிஸ்லாம் இல்லை லாங்குவேஜஸ்லேயும் பண்ணுறீங்களா? நான் வந்து தெலுங்கில் 69 படம் பண்ணியிருக்கேன், ஹிந்தியில் ஒரு 27 படம் பண்ணியிருக்கேன், வேறு லாங்குவேஜஸில் நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். தெலுங்கில் இப்போ ஒரு படம் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. ஆக்சுவலாக எனக்கு மூவிஸில் நடிக்கணும்னு இன்ட்ரெஸ்டிங் சார். இப்போ புதுசாக வரவங்களை வந்து அலோவ் பண்ணுவாங்களா, ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்களா சார்? இதுக்காகவே நான் வந்து இந்தியா வரலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்க. புதுசாக இருக்கிறவங்களுக்கு அது நடிப்புன்னு மட்டும் சொல்லலை, எந்த ஃபீல்டாக இருந்தாலும் இஃப் தே ஆர் டேலண்டட் அண்ட் இஃப் தே கேன் ஜட்ஜ் தெம்செல்ஸ், அவங்க தங்களையே இது பண்ணி பார்த்துக்கணும். நான் அதுக்கு ஃபிட்டா
அதை என்னால் செய்ய முடியுமா, அது முடியுங்கிற நம்பிக்கை முழுக்க இருந்தால் அதுக்கு நான் தான் உதாரணம். 12 வயசில் ஆரம்பித்த ஆசை இன்னைக்கு வரைக்கும் கண்டினியூ பண்ணுறேன்னா எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நம்பிக்கையை நான் டெவலப் பண்ணி கொண்டு வந்து சேர்த்துட்டேன். ஸோ எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். சப்போஸ் நம்ம சென்னை வந்துன்னா வந்து நெக்ஸ்ட் 2 monthsல சென்னை வரலாம், உங்களை வந்து மீட் பண்ணலாங்களா சார்? தாராளமாக மீட் பண்ணலாம். இந்த இங்கே இருக்காரே, அவர்கிட்ட சொன்னீங்கன்னாலே அவர் அரேஞ்ச் பண்ணிவிடுவார், மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களோட பேசுனது ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வணக்கம். வணக்கம். அன்னூர்ல இருந்து பொன்வெளி பேசுறேங்கண்ணா. நன்றி. சொல்லுங்க. புரட்சி தலைவர் ஐயா எம்ஜிஆர் பத்தி உங்க நட்பு பத்தி சொல்லுங்கன்னு கேட்கலான்ட்டு. அது நட்பில்லை, கடவுள் பக்தர், அப்படிதான். அந்த அனுபவத்தை பத்தி கேட்டுக்கலாம் அப்படின்ட்டுங்க. முதல் சந்திப்பு திரையில தான். மலைக்கல்லன் படம் பார்க்கும்போது அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஏற்பட்ட பிரமிப்பு, அந்த படத்தை பல தடவைகள் பார்த்ததுக்கப்புறம் எம்ஜிஆர் படங்களை தொடர்ந்து பார்க்க ஆரம்பித்தேன். அப்படி படம் பார்க்கும்போது ஒரு லெட்டர் எழுதினேன் அவருக்கு, எனக்கு சினிமாவில் சேரணும்னு ஆசை, நான் தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறேன் உங்களை சந்திக்கிறதுக்குன்னு. அப்போ அவர் பதில் எழுதினார், நீங்கள் இங்கே வர வேண்டாம், நான் இலங்கைக்கு வர்ற வாய்ப்பு இருக்குது, அப்படி வரும்போது நான் உங்களை கண்டிப்பாக சந்திப்பேன், அதுக்கு பின்னாடி உங்களுடைய வாழ்க்கையை பற்றி முடிவு பண்ணிங்க, இப்போ 12-13 வயசில் படிக்கிற வயசு, நல்லா படிங்கன்னு எழுதியிருந்தார். அதனால் நான் அங்கே இருந்து அவருக்கு சொல்லாமலே, அவர் அனுமதியை கேட்காமலே எங்கள் தாத்தா வீட்டுக்கு வந்துட்டேன். இங்கே வந்து தங்கி இருக்கும்போது காஞ்சிபுரத்தில் தான் படித்தேன். காஞ்சிபுரத்தில் படிக்கும்போது 62ஆம் ஆண்டு அண்ணாவோட தேர்தல், அந்த தேர்தல் பிரச்சாரத்துக்காக எம்ஜிஆர் வந்திருக்கார். எம்ஜிஆர் வரப்போகிறாருன்னு தெரிஞ்சு நான் காலேஜ் விட்டோன்னா 5 மணிக்கே அந்த மேடை இருக்கிற இடத்துக்கு எப்படியாவது மேடை பக்கத்தில் போய் நின்றுட்டு அவரை நேராக பார்க்கலாம்னு போனேன். 5:30 மணிக்கே மேடையிலேருந்து 500 அடி தூரத்துக்கு க்ரௌடு, நான் போக முடியலை. அதனால் கிட்டத்தட்ட ஒரு 400 அடி தூரத்தில் நின்று கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கி முன்னாடி வந்து ஒரு 400 அடி அல்லது 300 அடி தூரத்தில் நின்றுட்டுருக்கேன். 5 மணிக்கு வர வேண்டியவர் 9 மணிக்கு வந்து மேடையில் ஏறுறாரு. ஏறும்போது கண்ணெல்லாம் கூசிச்சுது எனக்கு. ஏன்னா அங்கே எல்லாமே இதாக இருந்தது. இது ஏதோ ஒரு தங்க விக்கிரகம் வந்த மாதிரி எனக்கு உண்மையாக அப்படித்தான் அந்த வயசில் தோணுச்சு, உண்மையாக சொல்கிறேன். ஆனால் அவரை பார்த்துட்டே இருக்கேன். கொஞ்ச நேரம் ஆச்சுது, என்னை சுற்றி யாருமே இல்லை, மேடையில் யாருமே இல்லை. பார்த்தா அப்படியே உறைஞ்சி போய் நின்றுட்டுருக்கேன் அவரை பார்த்ததில். அதுதான் என்னுடைய முதல் நேரடி சந்திப்பு. அப்போ நான் அவரை பற்றி என்ன நினச்சிட்ருக்கேன்னா, இவர் ஒரு தேவதூதன்னு நினச்சிட்ருக்காரு. இவர் ஒப்பனை முகம்னு நான் நினைக்கல, அவரை ஒரு தேவதூதன்னு நினச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் சினிமான்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் தான் கதை எழுதுறது வேறு ஆள், இந்த மாதிரிலாம் அவர் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவரை வச்சு ஒரு மீட்டிங் பேசுகிற வாய்ப்பு எனக்கு கல்லூரியில் கிடைச்சிது. அதுக்கு அடுத்த நாள் அவர் என்னை கூப்பிட்டு அனுப்பிச்சார். போனேன். எனக்கு நடிக்கணும்னு ஆசை, ஆனால் அவர் மேக்கப் போட்டுட்ருக்காரு. அதை இப்படி பார்த்தா அது தங்கம் மாதிரி மின்னுது, இது தகரம் மாதிரி இருக்குது. இந்த முகமும் அந்த கண்ணாடியில் தெரியுது, அந்த முகமும் கண்ணாடியில் தெரியுது. அப்படி ஒரு அழகான ஆம்பளையை நான் பார்த்ததே இல்லை, இப்போ வரைக்கும் பார்த்ததில்லை. இப்போ கூட இந்த செல்ஃபோனில் எடுத்து பாருங்கள், பழைய ஃபோட்டோக்கள்லாம் போடுறாங்க, என்ன அழகாக இருந்திருக்கார் அவர். அதனால் அப்படி பார்த்துட்டு எனக்கு வாய் வரல, நடிக்க வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்க வாய்ப்பு வரல. அதனால் நான் கதை எழுதுவேன்னு சொன்னேன். சரி, எனக்கு ஒரு கதை கொண்டு வாங்கன்னு சொன்னார். அது அப்படி கதை கொண்டு போய் கொடுத்தேன். அப்படி எனக்கு புதிய பூமி படத்தில் எழுதுகிற வாய்ப்பு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தயாரிப்பாளரை கல்லூரிக்கு அனுப்பி எங்கிட்ட ஒரு கதை வாங்கிட்டு வர சொல்லி குமரி கூட்டம் படம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒரு சொந்த புள்ள மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாரு. என்னென்ன எனக்கு பிரியமோ அந்த சாப்பாடெல்லாம் கொடுப்பாரு. எனக்கு பணம் கொடுக்கும்போது யார்கிட்டையாவது சொல்லி அதிகமாக கொடுக்க சொல்லுவார். என்னை பொறுத்தளவுக்கும் மனுஷன் இல்லை, இதுதான் உண்மை. அருமையான சொன்னீங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க. வாழ்த்துக்கள். உங்களோட திரையுலக பயணம் மேலும் தொடரட்டும். நன்றி. ஒரு பக்கம் எம்ஜிஆர் வந்து உங்களை சீராட்டி வளர்த்தாருன்னா, இன்னொரு பக்கம் பாராட்டி வளர்த்தது சிவாஜி. எப்போ முதலாக சிவாஜி சந்திச்சிங்க? நான் சந்தித்தது இலங்கையில் கொழும்பில் எல்ஃபின்சன் தியேட்டரில். பெஸ்ட் குவாலிட்டி ஆஃப் ராமா நாயுடுன்னு எதை சொல்லுங்கள்? கமல் ரஜினி 2 பேரும் சிவாஜி எம்ஜிஆர் மாதிரி நல்லா பழகுவாங்களா? எம்ஜிஆர் சிவாஜி சார்கிட்ட இருந்த பழக்க அப்ரோச் வந்து
பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.